ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபி ஃபிஷ் பிரெட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இது ஒரு சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இது அட்டகாசமாக இருக்கும். வாங்க நாங்கள் ஃபிஷ் பிரெட் ரெசிபி செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை மாதிரி ஒரு சின்ன பவுலோடு எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கி நான் 240 ml வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ஒரு ஃபுல் கிளாஸ் வார்ம் மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ நான் அதை இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் அதுக்கு ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன், அப்படின்னா 10 கிராம்ஸ். நான் இப்போ அதை இந்த வார்ம் மில்க்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். அப்படின்னா 25 கிராம்ஸ் வரும். ஸோ அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா விஸ்கால மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு லிட்டோண்டால் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். நெக்ஸ்ட் இதுக்கு 500 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதை நான் இந்த பவுலுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படின்னா ஒரு 5 கிராம்ஸ் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இந்த சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் விஸ்கால நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். உங்களுக்கு ஸ்பெச்சுவலாக உண்டு இருந்துச்சுன்னா அதாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு சைடுக்கு ஆக்கிட்டு நாங்கள் ஈஸ்ட் எடுத்துக்கொள்வோம். இப்போ ஈஸ்ட் நல்லாவே பொங்கி வந்திக்கும். ஓகே, இப்போ ஈஸ்ட் நல்லாவே பொங்கி நல்லாவே ரெடியாகிக்குது. இப்போ நாங்கள் எங்களோட மைதாவுக்கு இந்த ஈஸ்ட் மிக்சர் அப்படியே ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஈஸ்ட் மிக்சரை இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்பெச்சுலா உண்டால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை ஸ்டார்ட்டுக்கே ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலாவால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டோவை மிக்ஸ் பண்ணி கொடுறதுக்கு மிச்சமே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்கு ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் நாங்கள் ஸ்பெச்சுலாவாலே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் 55 ml அப்படின்னா ஒரு 1/4 கப் மாதிரி வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வாட்டரும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். ஸோ இப்போ நல்லா இது எல்லாம் கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா நாங்கள் இந்த ஸ்பெச்சுலாவாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நான் இப்போ இந்த டோக்கு ஆட் பண்ண திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெஷர் பண்ணி சொன்னேன். ரீசன் அப்போ தான் இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். எப்பயுமே ப்ரெட்டோ பன்னோ நாங்கள் செஞ்சால் அதோட டோ தான் எங்களுக்கு மிச்சமே முக்கியம். ஸோ அது சாஃப்டாக வந்தால் தான் அது டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் எல்லாம் மெஷர்மெண்ட் கணக்கில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஸ்பெச்சுலாவை ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் இதை நல்லாவே நீட் பண்ணிக்கொள்ளணும் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி. எப்படியுமே ஒரு 7 to 8 மினிட்ஸ் மாதிரி நல்லாவே நீட் பண்ணிக்கொள்ளணும். இதை வேண்டாம் உங்களுக்கு ஒரு டேபிள் டாப்பில் போட்டு வேண்டாலும் நல்லா நீட் பண்ணிக்கொள்ளலும். நான் எடுத்துக்கிற பால் நல்லாவே ப்ராட்னால நான் இதுலுக்கே நீட் பண்ணிக்கொள்கிறேன். எப்படியுமே இது நீட் பண்ண தான் இந்த டோ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இதுக்கு 45 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கொள்கிறேன். அன்சால்டட் பட்டர் இருந்தாலும் ஓகே தான். நான் இது சால்டட் பட்டர் தான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். இது ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் நீட் பண்ண போக்குள்ள ஸ்டிக்கியாக தைக்கும். ஆனால் நீட் பண்ண இது கணக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதனால் நாங்கள் இந்த பட்டரை மெட் பண்ணி நல்லா நீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி நீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அப்படியே பால் பண்ணி நாங்கள் இந்த பாலில் அப்படியே வச்சுக்கொள்வோம். மேலால் நாங்கள் கொஞ்சம் இதுக்கு பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும்.
இப்போ இதுக்கு நல்லா பட்டர் அப்ளை பண்ணி கொண்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு க்ளோத்தால் இதை கவர் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி 2 க்ளோத்தால் கவர் பண்ணுறேன். என்ன சொன்னால் கிளைமேட் அவ்வளோ ஹாட் இல்லாதனால. ஸோ இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சுக்கொள்வோம். இப்போ கீமாவை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட 2 கார்லிக் நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சம் இப்போ ஆயிலில் இதை நாங்கள் சாட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் வந்து அதையும் உங்களுக்கு கார்லிக் மாதிரி சின்னதாக சாப் பண்ணி போட்டாலும் ஓகே தான். இதை வந்து இப்போ நல்லா சாட்டே பண்ணிக்கொள்வோம். இப்போ கரி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து அதையும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இந்த ஆயிலில் போட்டு அதையும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே ரா ஸ்மெல் போக்காட்டையும் கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆனியனை நான் கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாகினா ஓகே தான். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். அது ஸ்டர் ஃப்ரை ஆகிக்கொண்டிருக்கக்குள்ளே நான் க்ரீன் சில்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி டூனா ஃபிஷ் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ்மாக எடுத்துக்கிறேன். அதை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி உங்களுக்கு டூனா ஃபிஷ் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் செமன் ஃபிஷ் ஆட் பண்ணினாலும் ஓகே தான். அப்படி இல்லாட்டி நார்மல் ஃபிஷ் வேண்டாலும் உங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். அது வந்து நல்லா பாயில் பண்ணி அதில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி நான் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்ளணும். பெப்பர் பவுடர் ஒரு 3/4 ஸ்பூன் மாதிரி டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதேமாதிரி சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எப்பயுமே பன் ரெசிபீஸ்க்கு நாங்கள் கீமா சேர்ப்போக்குள்ள அது வந்து எப்பயுமே பெப்பர் ஃப்ளேவர்டாக தான் வரணுமே தவிர அது வந்து சில்லி ஃப்ளேவர்டாக வரக்கூடாது. அப்போ தான் அது டேஸ்டியாக அமைக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி 200 கிராம்ஸ் பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி சூப்பர் மிக்சிங் வந்து கொடுத்துக்கொள்வோம். ஃபைனலாக வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அது இல்லைன்னா உங்களுக்கு லீக்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி ஆனியன்ஸ் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கொண்டாலும் ஓகே தான். இப்போ இந்த கீமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நான் ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வச்ச டோவை பார்ப்போம். டோ வந்து சட்டப்படியாக நல்லாவே புளிச்சு வந்துக்குது. இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் சைஸாகவே வரணும் டோ. அப்போ தான் ப்ரெட்டோ பன்னும் சூப்பராக வரும். இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு பஞ்ச் போட்டுக்கொள்வோம். பஞ்ச் போட்டால் ஒரு சொட்டுமே கையில் ஒட்டக்கூடாது. அப்போ தான் அந்த டோட கன்சிஸ்டன்சி கண்ணக்க வந்திக்கின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் இதை டேபிள் டாப்பில் போட்டுக்கொள்வோம் எங்களோட டோவை. டேபிள் டாப்பில் போட்டு இதை கணக்காக ஈக்குவல் சைஸாக நாங்கள் இதை டிவைட் பண்ணிக்கொள்ளணும். இந்த பன் வந்து உங்களுக்கு எந்த கணக்குக்கு தேவையோ அந்த கணக்குக்கு உங்களுக்கு பால்ஸ் எடுத்துக்கொள்ளும். நான் வந்து இன்றைக்கி ஒரு அளவான சைஸில் பால்ஸ் எடுத்துக்கொள்ள போகிறேன் கணக்கான பன் சைஸ் வரத்துக்கு. ஸோ இப்போ இதை நான் ஈக்குவலாக நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதில் ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் கணக்காக பால் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை நல்லா இப்படி மடித்து மடிப்பெல்லாம் உள்ளுக்கு வர மாதிரிக்கு இந்த மாதிரி கணக்காக பால் பண்ணிக்கொள்ளணும். பால் பண்ணி நான் ஏற்கனவே ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அதில் நான் இதை அப்படியே வச்சுக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே அதே மாதிரி பால் பண்ணி நான் இந்த ட்ரேயில் வச்சுக்கொள்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே ட்ரேயில் வச்சு திரும்பவும் நாங்கள் க்ளோத்தால் கவர் பண்ணி எப்படியுமே ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி வச்சிடும் டபுள் சைஸாக. இந்த மாதிரி டபுள் சைஸாக வரணும் சூப்பராக. ஸோ இப்போ நாங்கள் இந்த பன்னை செஞ்சுக்கொள்வோம்.
இப்போ அதில் ஒரு பால் எடுத்து நாங்கள் அப்படியே இந்த டேபிள் டாப்பில் வச்சுக்கொள்வோம். அப்புறம் லைட்டாக இதை தட்டிக்கொள்வோம். இப்போ அதே மாதிரிக்கு அந்த ஈக்கிற ஷேப்புக்கே நாங்கள் இதை தட்டிக்கொண்டா சரி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நாங்கள் தட்டிக்கொள்ளணும். அதில் ஹாஃபை டிவைட் பண்ணி ஹாஃபுக்கு மாதிரி வரதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் போட்டுக்கொள்ளணும். நீட்டமாக சின்ன சின்ன கட் சரியாக ஹாஃப்லேருந்து வர மாதிரிக்கு போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு மற்ற கார்னரில் நாங்கள் வந்து அப்படியே எங்களோட கீமாவை செட் பண்ணி கொள்ளணும். இந்த சைடு இல்லாமல் கட் பண்ண சைடு இல்லாமல் மற்ற சைடில் நாங்கள் அப்படியே எங்களோட கீமாவை செட் பண்ணி கொள்ளணும். கீமா கொஞ்சம் இதுக்கு கூடுதலாக செட் பண்ணணும், அப்போ தான் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு 2 சைடையுமே நாங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி அந்த எட்ஜையும் நாங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கொள்வோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரோல்ஸ் எப்படி சுற்றுவோம் அதே மாதிரி நல்லா சுற்றி கொள்ளணும். சுற்றி கொண்டா எங்களோட ப்ரெட் ரெடி ஆகிவிடும். இப்படித்தான் இந்த ஷேப், இந்த ப்ரெட்டு ஷேப் வரும். ஸோ நாங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே அதே மாதிரி செஞ்சு இந்த பேக்கிங் ட்ரேயில் நாங்கள் செட் பண்ணிக்கொள்வோம். பேக்கிங் ட்ரேக்கு கணக்காக நான் செட் பண்ணிக்கிறேன், 4 கணக்காக செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை எக் வாஷ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை எக் வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒயிட் செசமி சீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். அதை இதுக்கு மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி செசமி சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொண்டா இந்த ப்ரெட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டும், அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றும் தரும். ஓகே, இப்போ பேக்கிங் டைம் 180 செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கொண்டா சூப்பராக ரெடி ஆகிவிடும் பன். இந்த மாதிரி கோல்டனாக வரப்போக்குள்ள நாங்கள் இந்த பன்னை அவன்லேருந்து வெளியே எடுத்துடணும். இப்போ இதுக்கு மெல்டட் பட்டர் கொஞ்சம் நல்லா நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இஃப்தாருக்கு இந்த ஃபிஷ் பிரெட் சூப்பராக செஞ்சுக்கோங்க. ஒரு 1 or 2 ஹவர்ஸில் உங்களுக்கு டக்குன்னு செஞ்சுடலும். இந்த ஃபிஷ் பிரெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திக்கிண்டு, சூப்பராக சாஃப்டாக வந்திக்கு. அதே மாதிரி என் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் உங்களுக்கு புரியமைந்தா நீங்கள் வந்து டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், ரமதான் முபாரக்.